ஹாய், நம்ம இன்னைக்கு மாங்காத்தோப்பில் வந்திருக்கிறோம். மாங்காத்தோப்பில் வந்து மாங்காய் எவ்வளோ பெருசாகிக்குது எல்லாம் பார்த்துட்டு இப்போ ஒரு மரத்தடியில் நின்றுக்கிறோம். இது வந்து இங்கே பாரு, இந்த களாயை வெட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த களாயிலே பாரு எத்தனை மாங்காய் இருக்குது. இது வந்து பெங்களூர் மாங்காய். இது பெங்களூர் மாங்காய் சொல்லுவாங்க. அந்த மாங்காய் இது களாய் அடி களாயிலே பாரு எப்படி கொத்து கொத்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லி. ஆமாங்க, களை வெட்டிட்டு இருக்கிறாங்க. களாயிலேயே பெருசு பெருசா பிடிச்சிருக்கு. இந்த களாய் வெட்டாங்கல்ல, அது சத்தெல்லாம் இங்கே போயிடுச்சு. ஓ, அதனாலவா இங்கே பூ எடுத்து இங்கே காய் வந்திருக்கு. இது வந்து நல்லது தானே. உங்களுக்கு எத்தனை பேருக்கு பிடிக்கும் இந்த மாதிரி ஒரு களையில மாங்காய் இருக்கிறது? எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க கொஞ்சம். நீங்க தெரியல. சூப்பரா இருக்கு மாங்காய். ஆனா ஒரு வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயங்க, அப்படியே கீழே பாருங்க. அங்க பாருங்க எப்படி போட்டி போடுது. அப்படியே எவ்வளோ கொட்டி எடுக்குது பாருங்களேன். இது பார்க்கவே மனசு கஷ்டமா இருக்கு. மரம் ஹீட்டு, மழை இல்ல. அந்த ஹீட்டுக்கு வந்து ஏங்க இது ஏதோ கச்சி சாப்பிட்டு இருக்குதே. வெயிலுக்கு வந்து அப்படியே வரும். ஏதோ கச்சி சாப்பிட்டு இருக்கே. அந்த காம்பெல்லாம் சும்மா உடஞ்சி உயிந்துடும் அப்படியே. ஆமாங்க, நிறைய இருக்கு. உயிந்துடும். இதெல்லாம் பாரு எப்படி போயிட்டு இருக்கு. அந்த பக்கம் பாருங்க, அந்த பக்கம் நிறைய இருக்கு. நல்லா எல்லாம் உதிரிட்டு இருக்கு. இன்னும் அந்த பக்கம் நிறைய இருக்கு. அந்த பக்கம் மூணு காய் ஒண்ணா இருக்குதுங்க இங்க. இதுலயும் பாரு, அடி களாயிலேயே மாங்காய் இதுலயும் இருக்கு பாரு, எப்படி இருக்கு பாரு. நல்லா வந்திருக்கு. இதுலயும் இருக்குது, இங்க கீழேயும் இருக்கு, கீழேயும் இருக்கு பாரு. அடி களாய். ஓ சூப்பருங்க. ஏங்க தொட்டாவே வந்துரும் போல இருக்கு. கீழே தொட்டா விழுந்துச்சு. ஹீட்டுக்கு காம்பு வந்து ரொம்ப மெலிசா இருக்குல்ல, விழுந்துது அப்படி டக்குன்னு. என்ன பண்றதோ. சரி, வீந்து இருக்கிறது எடுத்துக்கோங்க. நல்லா இருக்காதா? தொகுரா இருக்கும், வேற ஒண்ணும் இல்ல. பால் நிறைய வரும். இது பாரு, அடியில எப்படி இருக்கு. நான் காட்டுறேன் இருங்க. அழகா இருக்குதுங்க. அண்ணா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அடி மரம். நீங்க பாருங்களேன், அடி மரம் தான் இது. பட் இருந்தாலும் இங்கேயே காய் பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. பார்க்கவே கண்குள்ளா காட்சியா இருக்கு. இதை பாருங்க. நல்லா அழகா இருக்கு. அப்படியே இருந்தா நல்லா தான் இருக்கும். கொட்டி போச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். என்னுடைய கணவர் அங்க போயிட்டாங்க. நீ எடுத்துட்டு நிதானமா வாங்க, நான் போய்கொண்டே இருக்கிறேன் அப்படின்னுட்டு. கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே கொட்டி எவ்வளோ கிடக்கு பாருங்களேன். இது கொட்டி கிடந்தாவே கஷ்டமா இருக்கு. தண்ணி கட்டணுமாங்க? இதுலயும் கொட்டி இருக்கு. மேலே ஹீட்டு, கீழே ஹீட்டா இருக்குது இல்ல, அதனால வந்து அந்த காம்பு வந்து உயிர்ந்துட்டு சும்மாவே. சூரிய பகவான் மறையிறாங்க. அதோ இது சந்துல தெரியுது பாருங்க, சூரிய பகவான் மறையிறது. நம்ம தோப்பு சந்துல தெரியுது, அந்த ரெண்டு மரத்துக்கு சந்துல தெரியுது பாருங்க, சூரியன் மறையிறாங்க. பொழுது போச்சு. இதெல்லாம் கொட்டிட்டு தான் இருக்கு. ஆமா, இது பெருசா அறுக்கிறங்காட்டிக்கு எவ்வளோ கொட்டுமோ தெரியாதுங்க. மழைக்காலம், காத்தடிக்கும். இதுலமா ஏன் இந்த மரத்துல மட்டும் குட்டியா இருக்குது காய்ங்கோ?
பெரிய காயா இல்லை, குட்டியா இருக்குது ரொம்ப. பாருங்க, குட்டியா இருக்கு காய். பின்னாடி ஒரு முள்ளை. இது வந்து சீக்கிரம் பெருசா ஆயிடுது, சிலது வந்து லேட்டா வருது. இதை பாருங்க, குட்டியா இருக்குது. நிறைய குட்டி காய் தான் கீழே கொட்டி கிடக்கு. அவர் பாட்டுக்கு போயிட்டே இருக்காரு, நம்மளும் அப்படியே கூட போயிட்டே இருக்கோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டைம் ஆயிடுச்சு, இருட்டிடுச்சுன்னா கஷ்டம். அப்படியே பாருங்கள், யாரும் இல்லை தோப்பில். நம்ம சூரிய பகவான் பாருங்க இங்கே மறையிறாங்க. எனக்கு வந்து அப்படியே தெரியுது, ஃபோனில் வந்து தெரியல. இதில் பாருங்கள், குட்டியாக தான் இருக்குது மாங்காய் பிஞ்சு. ஆமாம், மயில் சத்தம், மயில் சத்தம் பார்த்தீங்களா? கேட்குதுங்க மயில் சத்தம். அதுதான் பறந்து வந்து பச்சை மிளகாய் செடியில் உக்காந்துக்குது. வாகனம், முருக பெருமாளோட வாகனம். ஆமா, அது பறக்குங்க. இதுலவும் சின்னதாக தான் இருக்குது, காய் பெருசாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பைப்பெல்லாம் எடுத்து ஓரமாக விட்டாச்சு. சொட்டு நீர் பாசனம் இல்லையா, அந்த பைப்பு தான் இங்கே இருக்குது. இப்போ வந்து இது யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்து ஓரமாக போட்டு வச்சுருக்கோம். நம்ம வந்து காவாய் எடுத்து தண்ணி திருப்பணும் இல்லையா, இதுக்கு முன்னையே போட்டு இருக்கேன் வீடியோ. அதனால் இது வந்து இப்போதைக்கு யூஸ் இல்லை, அப்படியே வச்சுருக்கோம் இங்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மலையோரமாக பாருங்கள், சூரியன் வந்து மறையிறாங்க, தெரியுதுங்களா? அழகாக சூரியன் மறைஞ்சு மறைஞ்சு போகிறாங்க. அப்படியே இந்த மேகத்தை பாருங்க, நல்லா இருக்குதுங்க சூரியன் மறையிறது. மறைஞ்சிட்டாங்கோ, சுத்தமாக தெரியல. அழகா இருக்குது பாருங்க, இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது பாருங்க. இந்த பக்கம் அழகா சூரியன் மறையிற காட்சி, இயற்கையான தென்னந்தோப்பு, அழகான இயற்கையான சூழல் நிறைந்த இடம், காடு போல் இருக்கிறது. இங்கே வந்து பள்ளமாக இருந்தது. நம்ம பெரிய பாறாங்கல் ஒன்று எடுத்துன்னு வந்து இங்கே போட்டு ஜேசிபி வச்சு நம்ம மண்ணெல்லாம் வந்து இங்கே தள்ளி இந்த இடத்த வந்து நம்ம மூடி வச்சுருக்கோம். இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளமாக இருக்கும். அப்படியே எனக்கு பின்னாடி பாருங்கள், இயற்கை நிறைஞ்ச அப்படியே மலைப்பகுதி, தென்னந்தோப்பு, தென்னை மரம்லாம் இருக்குங்க. அப்படியே கிட்டே எடுத்துகிட்டு வாங்க, நான் வேணும்னா இதெல்லாம் எடுக்கிறேன். ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே பெரிய மாந்தோப்பு ஒன்று இருக்குது, மாமரம். என்கிட்ட கொடுத்தா நான் வந்து காமிப்பேன்.
இந்த பக்கமெல்லாம் நல்லா அழகாக இருக்குது. யாரும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கத்தாது மயில். இந்த பக்கம் தான் மயில் கத்துது. இந்த பக்கம் மலை பகுதி தான், அதனால மயில் கத்துது. மாங்காய் சாப்பிட்றதுக்கு அப்புறம் வரும். மாம்பழம் சாப்பிட்றதுக்கு மாம்பழம் மரத்தை மேலே ஏறி உக்காந்து மயில் கொத்தி கொத்தி சாப்பிடும். ஆமாம், இதை பாருங்க, பெரிய மாங்காய் மரம் ஒன்று இருக்குது. 2 மரம் இருக்குது. இந்த லொக்கேஷன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த வானம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. வானத்தை பார்த்தேன், பூமியும் பார்த்தேன், மனுஷனும் இன்னும் பார்க்கலையே. அந்த மாதிரி தோணுது வானத்தை பார்த்தா. அப்படியே இப்படி காமிக்கிறாருங்க. ஒரு அழகான இயற்கை காட்சி. இது வந்து சோலாருங்க. ஏனெல்லாம் வந்துடும். அந்த ஏனெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு சோலார் போட்டு வச்சுருக்கோம். அங்கே என்ன பச்சைக்கிளியா? ஒரே சவுண்டு. என்னதுங்க அங்கே? குருவியா அது? இல்லையே, பச்சைக்கிளி மாதிரியே சவுண்டு போடுதுங்க. ஓ ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் மரம். தேங்காய் மரத்துலேருந்து ஒரு தேங்காய் வீழ்ந்துருக்கு. அப்படியே பாருங்கள். பாத்தியா மயில் சத்தம்? நல்லா இருக்குதாங்க. பெருசாக இருக்கா? அது எப்போ விழும் அந்த இன்னொரு தேங்காய்? தெரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இங்கேருந்து பாருங்கள், தேங்காய் தெரியுதானே? பழுத்த தேங்காய் இன்னும் 2 இருக்குது. அது எப்போ விழுன்னு தெரியாது. விழும்போது வந்து நம்ம பார்த்து எடுத்துக்கலாம். இந்த குரங்கு என்ன பண்ணுது, நம்மளுக்கு ஒரு இளநீர் கிடைக்க மாட்டேன்னுது. வந்து வந்து நல்லா தள்ளி குரங்கு தான் சாப்பிட்டுட்டு போகுது பாருங்க. எல்லாம் இந்த தேங்காய்லாம் குரங்கு சாப்பிட்டுதே. இங்கேயும் பாருங்க, எல்லாமே குரங்கு சாப்பிட்டது தான். இங்கே பாருங்கள், எத்தினி தேங்காய் தள்ளி கடிச்சு வச்சு வாயிலேயே உரிச்சு நல்லா இளநீர் சாப்பிட்டுட்டு கையை விட்டு லுங்கு மாதிரி இருக்கிற தேங்காவெல்லாம் சாப்பிட்டுட்டு கீழே போட்டு வச்சுட்டு போயிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குதுங்க, தண்ணி எடுத்துருக்குறோம். எவ்வளோ தண்ணி எடுத்தாலும் என்ன, கொட்டுற மாங்காய் கொட்டி தானே கிடக்கு பாருங்க. இங்கேயே ஒரு மாங்காய் இருக்குது பாருங்க. பெருசாக இருக்குதுங்களா? இந்த காமிங்க, கீழே வீழ்ந்தது. இவ்வளோ பெரிய மாங்காவே கீழே வீழ்ந்துருக்கு பாருங்க. இந்த பாருங்க, காம்பு வந்து கீழே குத்தி எடுத்தோம் நம்ம, அப்படியே பால் வருது. அது கையில் தான் எடுத்துக்கணும். காற்று அடிக்காமல் இருக்கணும். மழை பெஞ்சா அடிக்குமே. இங்கே பாருங்கள், கீழே பெரிய மாங்காவே வீழ்ந்து கிடக்கு. நம்ம என்ன பண்ணுறது பாருங்கள். நம்ம இந்த காம்பு வந்து கிள்ளணுமானா போயிடும். பால் வருது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், எவ்வளோ மாங்காய் வீழ்ந்து கிடக்கு. என்ன பண்ணுறதோ ஒன்றும் புரியலை. விவசாயிங்களுக்கு இப்படி தான் நஷ்டம் வருமே. எந்த மூலியமாக நஷ்டம் வருதுன்னே சொல்ல முடியாது. காற்றுல வருது, மழையிலும் வருது, வெயில்லையும் வருது. ரொம்ப வெயில் காஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்க, அது காம்பு காஞ்சி தண்ணி பற்றாமல் கீழே வீழ்ந்துடும். அதுக்கப்புறமா காற்றடிச்சிச்சின்னா போதும், மாங்காய் அதுவும் கீழே கொட்டிடும். இருக்கிற 1-2 மாங்காய் கூட எல்லாம் கீழே உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் மழை வந்துச்சு அப்படின்னாலும், இந்த கல் மலை, ஐஸ் மலை சொல்கிறோம் இல்லையா, அது வந்துச்சுன்னா அவ்வளோதான். அது இன்னும் படு மாதம்.
அந்த ஐஸ் வந்து இந்த மாங்காய் மேலே பட்டுச்சுன்னாவே கருப்பாக புள்ளி புள்ளியாக ஆகிடும். அப்புறம் ஒன்றுத்துக்கும் யூஸே ஆகாது. இது வந்து நம்மளுக்கு மாட்டு தீவனம் தான். மாங்காய் பார்த்தாச்சு, மாட்டு தீவனம் மாட்டுக்கு. அப்படியேவோ மாங்காய் தொங்குது பாருங்கள், குட்டி குட்டியாக தெரியுது. மரத்தில் குட்டி குட்டியாக தெரியுது பாருங்கள். நல்லா க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதில் 2 தேங்காய் மரம் இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் நம்ம வந்து மாட்டு தீவனம் அறுத்துட்டோம். இங்கே இருக்கிறது தான் இப்போ. அப்படியே மாங்காவும் இருக்குது பாருங்கள். 1 2 மாங்காய் தொங்கிட்டு இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போயிட்டே இருக்கோம். நம்மளுக்கு வேறு பக்கம் வழி இல்லை, இதே தான். இந்த வழியாக தான் போய் ஆகணும். இப்படி பாருங்கள், இது பச்சை பசேன்னு இருக்குது. நல்லா அழகான இயற்கை காட்சி. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இவ்வளோ நேரம் மாங்காய் பார்த்தோம், தேங்காவை பார்த்தோம், அப்படியே மாட்டு தீவனையும் பார்த்தோம். இப்போதைக்கு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். நானும் ஒரு மாங்காய் வச்சுட்டு இருக்கேன் பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோ வந்து மாந்தோப்பு வீடியோ, மாங்காய் அறுவடை வீடியோ, வெரைட்டியான வீடியோ வரப்போகுது. மாங்காய் வீடியோ தான் வரப்போகுது. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, பாய்.